ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளயும் 2 சத்தம் கேட்கும். ஒன்னு மருத்துவ இயந்திரங்களோட சத்தம், இன்னொன்னு கடவுளே காப்பாத்துன்னு உடைஞ்சு விழுற மனித குரல். ஒரு அம்மா பிரார்த்தனை பண்றாங்க, ஒரு அப்பா அழுதார், ஒரு குடும்பம் முழுக்க நம்பிக்கையோட காத்திருக்குது. ஆனா அந்த ஐசியூ ரூம்குள்ள உயிரை காப்பாத்த ட்ரை பண்றது யார்? பிரார்த்தனையா? இல்ல 10 வருஷம் படிச்ச ஒரு டாக்டரா? இங்கதான் கேள்வி ஆரம்பிக்குது. நோய் குணமானா கடவுள் காப்பாத்திட்டார்னு சொல்றோம். ஆனா காப்பாத்த முடியாம போனா அது கடவுளோட திட்டம் அப்படின்னா ரிசல்ட் எதுவா இருந்தாலும் கிரெடிட் மட்டும் கடவுளுக்கா? மருந்த கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டுக்கு இல்லையா? இரவு தூங்காம நின்ன நர்ஸுக்கு இல்லையா? ரத்தத்துல நனைஞ்சு ஆபரேஷன் பண்ற சர்ஜனுக்கு இல்லையா? பிரார்த்தனை நம்பிக்கைய தரலாம், அமைதிய தரலாம். ஆனா உண்மையிலேயே உயிரை காப்பாத்துறது அறிவியலா இல்ல கைகளை கூப்புறதா? ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? நோய் வந்தா மக்கள் கோவிலுக்கும் போறாங்க. ஆனா இறுதியில அட்மிட் ஆகிறது ஹாஸ்பிட்டல்ல தான். ஏன்னா உள்ளுக்குள் எல்லாருக்கும் தெரியும், அவசர நேரத்துல நமக்கு தேவைப்படுறது மிராக்கிள் இல்ல, மெடிசின். இது பக்திக்கு எதிரான கேள்வி இல்ல, உயிரை காப்பாற்ற உண்மையிலேயே என்ன வேலை செய்கிறது என்ற கேள்வி. கோவப்படாதீங்க, யோசிச்சு பாருங்க.